உண்மை உண்மையை மறைப்பது பொய் சொல்வது ரெண்டும் ஒண்டா வருதா? உண்மையை மறைச்சு போய் சொல். பொய் உண்மையை சொல்றது மறைப்பது போல பொய் சொல்வது. உண்மையை மறைப்பது நன்மைக்காக உண்மையை மறைக்கலாம். நல்லது நடக்கணும்னு சொன்னால் அந்த உண்மையை மறைக்கலாம். ரெண்டும் ஒண்டா அதாவது வருதா? ஒருவருக்கும் தீங்கு இல்லாம இருந்தால் மறைக்கலாம். பொய்யும் அந்த சொல்லலாம். உண்மையை மறைக்கிறதால மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாம இருந்தால் மறைக்கலாம். ஓமோ மற்ற பொய்யும் மற்றதுக்கு சொல்லலாம். எதுன்னு சொன்னால் இப்ப நாங்கள் அந்த உண்மையை சொல்றதால மற்றவர் பாதிக்கப்படுவதா இருந்தா அது பிள்ளைதானே, அதை மறைக்கலாம் தானே. ஓமோ இப்போ பொய்யும் சொல்லலாம். சந்தர்ப்பம் சூழ்நிலையை பார்த்து பொய் சொல்கிறதும் பிள்ளை இல்லை. என்ன ஒரு ஆளுக்கு நன்மையான காரியம் நடக்கும்டா பொய் சொல்லலாம். ஓமோ அதுக்கு மன்னிப்பு. ஓமோ இல்லை இல்லை, அது சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. இப்போ உண்மை, இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு பிள்ளை எக்ஸாம் எடுக்கணும் வைங்களா, உதாரணத்துக்கு வைங்க, சரியா? அவர் ரிசல்ட்ஸ் வந்துட்டுது. இப்போ அவர் ஒருவர் காய்ச்சி கொண்டு இருக்கிறார் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வைங்களேன், நாளே சொந்தங்களான்ட்டு. அவர் அதை பற்றியே சொல்ல இல்லை. பிறகு இன்னொரு நாள் இந்த ரிசல்ட்டுக்கு பதிலாக இதை என்று சொல்கிறார். அப்போ முதல்ல சொன்னது அவர் அவர் உண்மையை மறைச்சவரா பொய் சொன்னவரா? பின்னால் சொன்னது பொய் சொன்னவரா? உண்மையை மறைச்சிருக்கிறார். உண்மையானதை மறைச்சிருக்கிறார். உண்மையான இதை மறைச்சுத்தானே சொல்லியிருக்கிறார். இப்போ வந்தது சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்களா அல்லது உண்மையை மறைச்சிட்டாருன்னு சொல்லுவீங்களா? உண்மையை மறைச்சிட்டார் தானே. பொய் சொல்ல இல்லையா? இல்ல, அவர் முதல்ல ஒன்றுமே சொல்லல தானே. ரிசல்ட்ஸ் வந்ததை பற்றி ஒன்றும் கதைக்கல. பிறகு உண்மையே சொல்லி இருக்கிறார். அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் முதல்ல அவருக்கு கொஞ்சம் பக்கமா இருந்திருக்கு தான் ஃபெயில் பண்ணது. இல்ல இல்ல, பிறகு உண்மையை சொல்ல இல்லை, போய் தான் நாங்கள் சொல்லப்படுது. அப்புறம் போய் தான் ஒரு 2 வைங்களேன் போய் தான் சொல்கிறாருண்டா. அப்போ அது பொய் தானே? அது பொய் தான். அது பொய்யை சொன்னால் அது பொய் தான். இப்போ உண்மை என்பது, உண்மையை மறைப்பது பொய் சொல்வது ரெண்டும் வேறு வருது. வேறு வேறு சரி, இல்லை சரியார் இப்போ சொல்லணும். வேறு வீட்டு நடந்தால் அவர் போய் சொல்லிட்டு போயிட்டார் அப்படியான்ட்டு அன்ட்டு சொல்லலை அண்டு. அப்போ அது பொய்யன்று வராதானே. அவர் உண்மையை அவர் சொல்ல விரும்பல, அவர் உண்மையை மறைச்சிட்டார். மறைச்சார் தான் பேர். தமிழுக்குள்ளேயே இவ்வளவு சங்கடங்கள் இருக்குது. இப்போ செக்கிங் டெஸ்டிங், சரியா? அது ரெண்டுக்கும் தமிழில் சொல்லுங்க. அப்போ செக் பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது ரெண்டும் ஒண்டா வேறு? மற்றவர்களுமே விட்டு எடுத்துகிட்டு பேசுங்க. சோதனை செய்கிறோன்னு சொன்னால் டெஸ்ட் பண்ணுறது டெஸ்டிங். செக்கிங் அதுவும் சோதனை தான். ரெண்டும் சோதனைக்கு தான் வருது. செக் பண்ணுறதாலும் சோதிக்கிறது தான். மற்ற டெஸ்டிங் அதுக்கும் அதுபடி தான் வரும். ஒன்றை ஒரு இதை ஒன்றை கண்டுபிடிப்பு வரும் நினைக்கிறது. ஒன்று கண்டுபிடிப்பு, ஒன்று சோதிக்கிறது. இப்போ ஒன்றை நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்க அது வந்து ஒன்றை கண்டுபிடிச்சி தான் அதை பற்றி தான்றோம். மற்ற சும்மா செக்கிங் பண்ணிக்க இப்போ எங்கட உடம்பை செக்கிங் பண்ணுறேன்னு சொன்னால் அது சும்மா சோதனை பண்ணுற மாதிரி இல்லை. அது ரெண்டும் ஒன்றா வருதா? டெஸ்டிங் செக்கிங். அப்போ டெஸ்ட்டுக்கு தமிழில் என்ன, செக்கிங் தமிழில் என்ன? செக்கிங் வந்து சோதனை, செக் பண்ணுறது. டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு கண்டுபிடிப்பேன் ஒன்று கண்டுபிடிக்கிறது. வருத்தம் உங்களில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் பண்ணுறது. இப்ப நான் டாக்டர்கிட்ட போய் எனக்கு இந்த வருத்தம் இருக்கான்னு சொல்லி அவர் டெஸ்ட் பண்ணிக்க அது கண்டுபிடிக்கும். டாக்டர் மட்டும் வராதானே டெஸ்டிங்குள்ள பலதும் வருது. நாங்கள் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கும் வரும் டெஸ்ட் பண்றது. அந்த செக்கிங் வந்து எங்களை சோதிக்கிறது, நாங்கள் செக் பண்றது. அது எல்லா சோதனைக்கும் வரும். இப்போ ஆமிக்காரனுங்களை ரோட்ல வச்சு செக் பண்றதுக்கும் வரும். எங்களோட உடம்பை நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு செக் பண்ணுங்கன்னு சொல்றோம், அதுக்கும் வரும். டெஸ்ட் பண்றேன்னு சொன்னீங்க. நான் பாஜி அதே இடத்தின்படி தேவன் வந்து கத்தர் வந்து ஆபிரகாமை சோதிக்கு டெஸ்ட் பண்ணுறார். அவருக்கு ஏற்கனவே 100 வயதில் ஈசாக் பிறந்தது, மான் பிறந்தது. ஏற்கனவே ஒரு மகன் இருக்குது மற்ற மனைவிக்கு இஸ்மவேலன்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஈசாக்கு நான் காட்டுற மலையில் கொண்டே தகன பலியிடன்னு சொல்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் டெஸ்ட் பண்ணுறார் தேவன், இவர் என்ன செய்கிறார் பாப்பா வந்து. ஆனால் அவர் மரப்பொண்ணும் செய்ய சொல்லல, அப்படியே மகனையும் வேலைக்காரையும் கூட்டிக்கொண்டு பிறகு கொண்டு அந்த மலைக்கு போய் கத்தி எடுத்து உங்க போகிறார். இப்போ மான் கேட்குறார், அப்பா நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க, அப்போ ஆட்டுக்குட்டி எங்களுக்கு கேட்குறார். அதுக்கு அதை சொல்கிறார், தகப்பன் சொல்கிறார், தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்லி. கத்தர் வந்து ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுறாரு, இவர் என்ன செய்யார் பாப்பா வந்து. இன்றைக்கு முடிச்சுன்னா அதை நம்ம தொடச்சி நாளைக்கு இருக்கு சோரி, அதான் டெஸ்ட் பண்ணுறது. வேற அளவு முடிப்பாரா அதை சொல்லி தேவன் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறார். ஏன் செக் பண்ணக்கூடாது?
செக் பண்ணுறது வேறு வேறு கருத்துக்கள் நினைக்கிறது. செக் பண்ணுறது இது டெஸ்ட் பண்ணுறான்னா வேறு செய்கிறாரா நான் இப்போ சிலர் கேட்குறது. சொல்லுவார்கள், இப்போ நான் என்ன சொல்லலாம், இப்போ நான் அங்கே போனன்றத கதை விட்டு அவர் செக் பண்ணுறார், டெஸ்ட் பண்ணுறார், ரெண்டும் இல்லை. சில நேரம் விசாரிக்கிறோம். ரெண்டு மாதிரி தான் செக் பண்ணுறது. செக் பண்றதுன்னு சொன்னால் உண்ட சரி பாக்குறதுன்னு சரியா இப்ப ஒரு பில் கட்டினேனாண்டு சரி பாக்குற செக் பண்ணி பாக்குறது, அது செக் பண்ற சரி பாக்குறதுக்கு வரும். இல்லை இப்போ சின்ன பிள்ளைகிட்ட கதை விட்டு கதை எடுப்போம் தானே. இப்போ நீ அங்கே போனியா, அவரோட கச்சனியா அண்டு அந்த நேராக கேட்காம இப்போ அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா இவர் என்ன செக் பண்ணுறார், அம்மா இவர் என்ன டெஸ்ட் பண்ணுறார். டெஸ்ட் பண்றது ரெண்டும் இல்லை. அவரை தேர்ந்துன்றதுக்காக டெஸ்ட் பண்றது அவரை அவள் செக்ன்றது மாதிரி இல்லை. அது டெஸ்ட் பண்றது தான் வரும், செக் பண்றேன்னு வராது. அது ரெண்டையும் சேர்த்து சொல்லணும்னு சொல்கிறது தானே. அப்படி நாங்கள் கதை கேட்க சொல்லுறோம், ஆனால் அவரை பற்றி இல்லை அதே சம்பவத்துக்கு ரெண்டையும் தானே பயன்படுத்துகிறோம். ஒரு நேரம் பாவி கேட்டாலும் இவர் என்ன செக் பண்ண வந்துட்டாரம்மா, நான் இருக்கிறேன்னா இல்லையாண்டு. பிறகு இவர் என்ன டெஸ்ட் பண்ணுறார், நீ எங்கே நான் போன இடத்துல நான் எங்கே போன எனக்குல. அது ரெண்டு வித்தியாசம் தானே. இப்போ ஒன்று அவர் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்குறது, செக் பண்ணுறது அவர் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஆனால் அவரை பற்றி திருவி கேட்க அவரே டெஸ்ட் பண்ணுறாரு, எங்கே போனார் எங்கே வந்தாரு டெஸ்ட் பண்ணுறேன், எங்கே போயிருக்கிறாருன்னு சொல்லி. அப்படி சொல்கிறீங்க. இந்த வார்த்தை சோதரி ஞாயிற்றுக்கிழமை அதிகாரோட கேப் ஞாயிற்றுக்கிழமை இங்கே குடிச்சு அங்கே வாந்தி எடுக்கிற விளையாட்டை விடக்கும். அப்புறம் பேச்சு பார்க்க வைக்கிறது கேட்டு இல்லை அவர் ஒரு கூடுதல் நாலேஜ் தெரியும் எனக்கு தெரியும். இப்படின்றதுக்கு இல்லை, கதைக்குள்ள கதை அப்படியே போய்கொண்டு வரும். அவர் உள்ள திருவி உள்ள விட்டு கேட்ப வார்த்தைகளை. அப்போ என்னக்குள்ள ஓகே கேட்டு பாருங்க. செக்கிங் டெஸ்டிங் கேட்டு பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை. செக் பண்ணுறா டெஸ்ட் பண்ணுற எழுதி வைக்க போகிறோம். இப்போ எனக்கு என்ன சொல்லலாம், இப்போ டெஸ்ட்டில் ரெண்டு ஆன்சரை செக் பண்ணிடணும் அண்ணா, அப்படி வரும். அப்படி வேண்டாம். இப்போ பரீட்சையில் சரி பார்க்குறாரு அப்படின்னு வருமோ, கொஞ்சம் கன்ஃபியூஸ் தானே. செக்கின் டெஸ்ட் மற்றவரெல்லாம் என்ன செய்யணும், வீட்டில் விட்டுட்டு சொல்லுங்க. இப்ப செக்கிங் டெஸ்டிங் நான் இப்ப வேற மாதிரி தெரியல, சொல்ல வேண்டியது தானே. நிக்கிறவங்க சொல்லுங்க. வேற அப்ப ரெண்டு மூணு சொல்றீங்க, செக் பண்றதும் டெஸ்ட் பண்றதும் ஒன்று சொல்றீங்க. அப்படின்னு போறீங்கன்னு வைங்கோ. இப்ப அந்த இடத்துல செக் பண்ணி தான் உங்களை அனுப்புறான் உள்ளுக்கு போகல. அது சோதனை செய்யறது, அது சோதனைக்கு வரும். ஆனா அதே நேரத்துல உங்களை டெஸ்ட் பண்றா, நீ ஐடென்டி கார்டு கொண்டு வந்தனியா, வேற என்ன வச்சு அதுகளை டெஸ்ட் பண்றான், பேக்ல வச்சுக்கிறியா அதை டெஸ்ட் பண்றான். அப்படி ஐடென்டி அதுகளை பெட்டி தண்டைக்கு தன்றான். இல்ல அதுவும் செக் தானே வரும், அவர் செக் பண்றா ரெண்டும் தான் வரும். டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, லைசன்ஸ் இருந்தா லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, அவர்கிட்ட இருக்கா. அப்படி அது சோதனை செய்யலாம். மற்றது என்னன்னு சொல்லலாம், செக்கிங் என்ன சொல்றது, கண்காணித்தலாம். இல்ல இல்ல தேடுவோம், இப்ப தெரியாது பேச தேடுவோம். பரிசோதனை செய்து பார்க்கிறதா, பரிசோதனை திட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அப்போ செக்கிங் ஒன்று பரிசோதனை ஒன்று சோதனை. சோதனை பரிசோதனை அப்படி வராது. அது என்ன சோதனை பரிசோதனை, பரிசோதனை உள்ள மேலால பாக்குறது சோதனை, மற்ற பரிசோதனை உள்ளுக்குள்ள வாங்கி முழுக்க பாக்குறவன் சும்மா பார்த்துட்டு இப்படி எழுதிட்டு வைக்கிறது. அது ரெண்டு தான் வரும். இப்போ சாதாரண சோதனையும் பரிசோதனையும் சரி. இப்போ அபயம் என்ன அபயம் அபாயம் அபயம் அபயம் அடைக்கலாம் இல்லை அபயம் அடைக்கலாம் பொறுங்க சொல்கிறேன். அப்போ அதுகள் மாதிரி தான் இது வருமே தவிர ஆனால் வேறு வருதான்னு நினைக்கிறேன். இப்போ செக்கிங்ன்றது இப்போ சோதிக்கிறதான் செக்கிங் மாதிரி. டெஸ்டிங் அதுவும் ஒரே சொல்லுத்தானே. எங்கட தமிழ்ல பல கருத்துகள் என்ன. இப்ப சோதனைக்கு ஆராய்ச்சி செய்யறன்னு போட்டிருக்கு, ஆய்வு செய்யறன்னு போட்டிருக்குது, வேற குறிப்புன்னு போட்டிருக்குது. அது சரி. மற்றது சோதனை செய்ய தீமை செய்ய தூண்டுகை என்று போட்டிருக்கு.
தீமை செய்ய சோதனை. தீமை செய்ய தூண்டுவதும் சோதனை என்ற படி போட்டிருக்கு. அப்போ பாருங்க தமிழ்ல வந்து இப்ப ஒரு சொல்லுக்கு என்ன கருத்துகள் இருக்கிறபடியால் அது நீங்க சொல்ற மாதிரி ரெண்டுக்கும் பெரும் ஒரு இதுக்காக வரலாம். ரெண்டுக்கும் வரும். சில நேரங்கள்ல இடங்களை பொறுத்து சில நேரங்கள் இப்படி வேறதா இருக்கும் என்ன அந்தந்த இதுகளை பொறுத்து வரும். சோதனைகளை மேலால அப்படியே பார்த்து பட்டு விடுறவாணி செக் பண்றதுதான் வரும். அப்படியே வந்து ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். வணக்கம் வணக்கம். குட் மார்னிங். செக்கிங் டெஸ்டிங் என்ன வாணி மோகன் பிராக்டிகலா செய்யற வாணி, சோதனை சும்மா மேலால செய்யற என்ன வாணி மோகன்? செக் பண்றதும் டெஸ்ட் பண்றதும் உண்டா வருதா? இப்போ செக் பண்றது உண்டா? செக் பண்றது சும்மா மேலால பார்த்துட்டு போறது. டெக்ஸ்ட்னா இந்த உள்ளுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் சோதனை பரிசோதனை தான் வரும். சோதிக்கிறது சும்மா மேலால, அப்புறம் பரிசோதனைன்னா எல்லாத்தையும் இப்போ உடுப்பெல்லாம் கலட்டுங்கன்னு சொல்லி பரிசோதிக்கிறதான் பண்ணி பரிசோதனை. சோதனை மேலால சும்மா தடவி போட்டு பார்க்கணும், அது சோதனை. சும்மா சோதிப்போம். அது வந்து அது செக்கிங்கா? செக்கிங்குக்கும் டெஸ்டிங்கும் ரெண்டும் வித்தியாசம் என்ன? ரெண்டும் ஒன்று தான். அது ஆழ்ந்து செய்கிறது, இது மேலால செய்கிறது. அது சரி, உங்களோட சோதனை பரிசோதனை சரி. இப்போ செக்கிங்கும் டெஸ்டிங்கும் தமிழ் என்ன? இவ சோதனை இந்த பள்ளிக்கூடங்கள்ல டெஸ்ட் வைக்கிறது அது வேற. அது எழுத்து பிராக்டிக்கலா நடக்குது. இது சும்மா மேலால வைக்கிறது தியரியா செய்யணும். அதுதான் தியரி, பிராக்டிக்கலா செய்யணும். அதுதான் சோதனை பரிசோதனை. சோதனைக்கு இருக்கு தானே, இந்த தியரியும் இருக்கு பிராக்டிக்கலும் இருக்கு. மேலால சோதனை செய்யணும். நன்கு ஆராய்தல். சரி, நன்கு ஆராய்தல் என்றா பரிசோதனை. ஒரு டெஸ்ட் செய்து போட்டு நாங்கள் 2 தரம் டபுள் செக் பண்றதுன்னு எல்லாம் நேரம் இருந்தால் அத டபுள் செக் பண்றேன்னு சொல்றேன். ஜெயமா அவர்கள் என்ன சொல்ற? டெஸ்ட் வந்து நாங்கள் போய் சோதனை செய்யறது. மாணவர் டெஸ்ட் செய்யறதாம், ஆசிரியர் அதை செக் பண்றதா? செக் பண்ண இல்ல அவைகளே நாங்களே இப்ப சோதனையை செய்துட்டு நேரம் இருந்தா டெஸ்ட் செய்து நேரம் இருந்தால் கரிபுல ஒன்றுக்கு நாங்க ஒரு உத்தியோகத்துக்கு போறோம் என்று சொன்னாவாணி முதல் சோதனை வாயாளங்களை சோதனை செய்வினோம். நாங்களே ஏதாவது செய்ய வேண்டும், உள்ளுக்குள்ள இது கூட செய்ய வேண்டாம். அதுதான் சோதனை பரிசோதனை தான். பிராக்டிக்கல் தான் வரும். அப்படி தியரியா செய்யணும், பிராக்டிக்கலாவும் செய்யணும். இப்ப உடம்ப செக் பண்றாரா டெஸ்ட் பண்றாரா? உடம்ப செக் பண்றாரா டெஸ்ட் பண்றாரா? சும்மா அப்படி சும்மா தட்டி பாக்கணும் பாணி. உடம்ப சும்மா தொட்டு பாக்கணும். என்ன அப்புறம் உடுப்புகளை எல்லாம் கலட்டுங்கன்னு சொல்லி பொக்கெட்டுகளுக்கு ஐய வைக்கணும், உடுப்புகளை கலட்டுங்கன்னு பாக்கணுமே, அதுதான் பரிசோதனை. ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சும்மா மேலாளங்களை பரிசோதிக்கணும், சோதனை செய்யணும். பிறகு பரிசோதனைக்காண்டி எங்களை கொண்டு கம்ப்யூட்டர் தியேட்டர் அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கன்னு பரிசோதிக்கணும். முழுக்க அதில் நிச்சயமாக அதில் முழுக்க அது இல்லை. சோதனை பரிசோதனை நீங்கள் தமிழில் சொல்கிற சரி, இங்கிலீஷில் ஒருத்தர் உங்களை செக் பண்ணுறாரா டெஸ்ட் பண்ணுறாரா டாக்டர்? டெஸ்ட் பண்ணுறார் முதல், பிறகு டெஸ்ட் பண்ணுறாரு. ஒளிச்சிருந்து பாக்குறது செக் நினைக்கிறேன். செக் பண்றது சோதனை இடம் பொருள் ஏவல் இருக்கு. அந்த நேரத்துல பாய்க்க மற்றவங்க செக் பண்ற டெஸ்ட் பண்றது. ஒவ்வொரு பக்கத்தால வரைக்கும் வித்தியாசமா தான் அது வருது. இல்ல நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொரு டெஸ்டும் செக்கும் அது எது பாவிக்க வேணுமோ அதை பாவிக்க வேணும் போல. இப்போ ஒரு வாகனத்தை கராச்சியில் விடுறீங்க, அவர் அந்த வாகனத்தை செக் பண்றாரா டெஸ்ட் பண்றாரா? எல்லாம் சரியா இருக்கு செக் பண்றாரு. எல்லாம் சரியா இருக்கா? ஒரு டயர் சரியா இருக்கா? வீல் இது சரியா இருக்கா? ஒரு கேள்விய சரி, ஆனா அவர்கள் என்ன சொல்றீங்க? வாகனத்தை செக் பண்றது, வைத்தியரிடம் போய் டெஸ்ட் பண்றோம். அப்ப டெஸ்ட் வைத்தியரிடம் போய் நாங்கள்
எங்கள் உடலை டெஸ்ட் பண்றோம். டெஸ்டா செக்கா? என்னென்ன டெஸ்ட் பண்றோம், செக் பண்றோம் என்று சொல்லி டெஸ்ட் பண்றதா. செக் பண்ணுறது. சரி, நான் இப்போ கேட்டது செக் டெஸ்ட் 2 3 வருதா? அதுக்கு 2க்கும் தமிழ் சொல்லுங்க, 2க்கும் தமிழ் சொல்லுங்க. அதான் சொன்ன ஒரு மனிதரோட உடலை டெஸ்ட் பண்றாங்க. செக் இப்ப பண்ணுறாங்க. நீங்க டெஸ்ட் பண்றாங்க, டெஸ்ட் ஒரு மனிதரோட உடம்ப டெஸ்ட் பண்றாங்க. ஆ இப்ப நாங்க பஸ்ஸுக்கு போறோம், பஸ்ல போய் கொண்டு எங்களோட டிக்கெட்டை செக் பண்றாங்க. செக் பண்ண அப்படித்தான் ஒரு வாகனம் பழுதாப்பு நாட்குள்ளி நாங்க கொண்டு போய் செக் பண்ணத்தான் விடுறோம். என்னென்ன பிள்ளை இருக்கு செக் பண்ண. ஆனால் அது ரெண்டும் ஒரே பொருளாக இருந்தாலும் பாவிக்கிற இடம் வேறையா இருக்கு. அதான் சொல்றது இடம் பொருள் ஏவலண்டு. அந்த நேரத்தில் அந்த வசனங்கள் தேவையோ அதுதான் பாவிக்கணும். ஏவலண்டா என்ன? இடம் பொருள் ஏவல் ஏவலண்டா என்ன? படிக்க ஞாபகம், சின்ன ஐயோ படிக்க கடவுளே, தமிழ் படிக்க ஞாபகம். வாழ்நாள் ஏவலண்டா என்ன? இடம் சரி பொருளும் சரி. ஞாபகம் அந்த அதான் இப்ப பொறுத்த வசனம் ஏவலண்டு விளங்கு இல்லையா, என்ன விளங்கு எல்லாம் படிச்ச ஞாபகம். அப்போ தெரியாமல் சொல்லக்கூடாது. இடம் சரி பொருள் சரி, ஏவலண்டா என்ன? ஏவி விடுறதோ? ஏவி விடுறதுதான் ஏவல். ஏவி விடுறதோ ஏவல். ஒருவருக்கு கோல் மூட்டி ஒரு ஆளு இன்னொரு அளவுக்கு ஏவி விடுறது. அப்போ இதோட சேர்ந்து வருது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேணும். ஏவி விட வேணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கதைக்க வேணும். இடம் பொருள் ஏவல் அறிந்து 3 வல்ல வருது. அதுக்குள்ள அதுக்கு பிறகு அறிந்து வருது. இடம் பொருள் ஏவல் அறிந்து அறிந்து தெரிந்து தெரிந்து நீங்க யோசிச்சு நீங்க ஏவல பொறிச்செல்லாம் கொண்டு அங்க அடுத்த முறைங்க என்ற நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு. சரியா? அப்போ அடுத்த திங்கள் ஏவல் இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லாத நாங்கள் கிளியர் பண்ணி திங்க சொல்றோம். அது வேறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எங்களை பொறிச்சொல் எழுதி வைக்கிறோம். நாங்கள் விஷயத்தை பார்க்கணும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கிளியர் பண்ணுவோம். ஏவல் சரி. இல்லை இல்லை, உண்மைதான். ஒவ்வொன்றையும் நாங்கள் என்னென்ன அறிஞ்சு பிடிக்காம நிறைய விஷயங்கள் ஓட்டுறோம். என்ன நல்லது, அறிஞ்சு வைக்கணும் நல்லது. சரி, நன்றி, வணக்கம். நன்றி. செல்வியாக்கா சொல்ல போறீங்களா? வணக்கம் வணக்கம். நீங்கள் இப்ப இந்த செக் டெஸ்ட்டுக்கு பத்தி சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுறாரா? உங்களா செக் பண்ணுறாரா? அது 2 விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னன்னா, நான் ஒரு பரிசோதனை என்று போயிருக்கல, அது டெஸ்டிங் ரத்த பரிசோதனைக்கு என்று போயிருக்கல பிளட் டெஸ்ட் பண்றாங்க. அப்ப அதான் நாங்கள் வைத்தியரிடம் போயிருக்கல எங்களோட உடம்ப செக் பண்றதுக்கும் போகிறோம், அதை பரிசோதிக்கிறதுக்கு போயிருக்கல சோதனை என்று. அப்படியே 2 பொருளும் ஒன்றண்டு இல்லை. ஆனா அந்த பொருள் பாவிக்கிற அந்த இதை பொறுத்தது. ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு இது வந்தது. இப்போ சில பேச்சு வழக்குகளில் நாங்கள் கலைக்கும் போது ஒருவரை குறி வைக்கிறதேன்னு சொல்லுவார்கள், செக் வச்சு பிடிச்சேன். அப்போ அது என்னண்டு அந்த சொல்லு அதுக்குள்ள போனதுண்டு. இப்போ ஜெயமலர் சொல்லும் பொழுது நான் தொலைபேசியிலாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு 2 சிந்தனை வந்தது. எனது சூம் நின்று விட்டது. அதை எனது மகன் செக் பண்ணினேன், அதை செக் பண்ணி எல்லாத்தையும் முன்னொண்டா பார்த்து தான் இப்ப திருப்பி அதை எடுத்து தந்தேன். அப்ப அது செக்கிங் செய்யல, அதுக்கு டெஸ்டிங் வராது, செக் பண்ண. அப்ப இப்ப குறி வைக்கிறேன்னு குறி வச்சு பிடிக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் செக் வச்சு பிடிச்சேன்னு சொல்லுகிறார். பேச்சு வழக்கில் சொல்லுவோம், கரெக்ட் கேட்கலையும் அதை நாங்கள் பாவிக்கிறோம் தானே. அப்ப அதுக்கு என்னண்டு அந்த சொல் அங்கு போய் இருக்குதுன்னு கேம்ல சொல்லும் போது எனக்கு அது இல்ல. சில இங்கிலீஷ் விளையாட்டுல என்னத்துல அந்த செக்ன்னு சொல்லி வைக்கிறது இதான். அது அந்த செஸ்ட் இல்ல, செக் வைக்கிறது. ஆமா. அப்ப அது அந்த குறிய வைக்கிற இதுக்கு சொல்லுவார்கள். என்ன குறி வைக்கிறது சொல்லுவார்கள் நினைக்கிறேன். அதான் பிடிக்கிறேன்னு சொன்னால் செக் வச்சு பிடிக்கிறது அதை அவர் எங்க போறார் வாராருன்னு சொல்லி அறிஞ்சு அதை பிடிக்கிறதா செக் வச்சு அவரை பற்றி பின்னால திரிஞ்சு முன்னுக்கு போய் என்னென்ன செய்யறாரு கொள்றாரு எங்க வச்சு பிடிக்கலாம்னு சொல்லி அது ஒரு இதுதான் செய்யணும். அப்ப அவரை பற்றி செக் வைக்கிறேன்னு சொன்னா அதான் டெஸ்ட் இல்ல, அதுக்கு செக் தான் சொல்லுகிறார்கள். அப்ப ஏன் அந்த சொல்லு அப்படி வந்தது?
வாங்க ஒவ்வொரு சரண். சொல்லுக்கு கன அர்த்தம் இருக்குங்களா தமிழ்ல. பிளட் அப்ப டெஸ்ட் அதுல பிளட் ஏதாவது ஒன்றுக்கு டெஸ்ட் அப்படி மாறி மாறி வரலாம். கன அர்த்தம் உடம்ப செக் பண்ண ரெண்டுக்கும் வித்தியாசம். ஓ பிளட் டெஸ்ட் பண்றது உடம்பை எல்லோருக்கும் வணக்கம் அன்பு வணக்கம். வணக்கம். என்ன வாணியக்கா? வணக்கம் 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 அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லார மூளையும் போட்டு கலக்கி கொண்டிருக்கிறீங்க. செக்கிங் டெஸ்டிங் செக் பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது. டெஸ்டிங் மூளை கலங்கி போயிருக்குது. எனக்கும் ஒன்றும் தீர்மானமாக சொல்லக்கூடியதாக இல்லை. இல்லை சும்மா யோசிச்ச நேற்று செக் பண்ணுறோம் சில இடங்கள்ல, சில நேரம் இல்ல, டெஸ்ட் இப்ப நீங்க பண்ணுறாருன்றோம். டாக்டர் பற்றி சொன்னீங்க. டாக்டர் போனோடனே செக் பண்ணுவேன். காமனாக எல்லாத்தையும் சேர்த்து என்னவா இருக்குமென்ற ஒரு ஒரு கேள்விக்குறிக்குள்ள அவர் நினைக்கிறத செக் இருக்குதா இல்லையான்றத பெரும்பான்மையானதை செக் பண்ணுவார். அதுல ஒன்றை பிடித்தாருண்டா ஸ்பெஷலாக ஒரு பரிசோதனைக்கு அனுப்புவார். டெஸ்ட் அதான் பண்ணுறது. சோதனை பரிசோதனை நாங்க அது சொன்னா பிளட் டெஸ்டா இருக்கலாம், பரிசோதிக்கிறேன். அது பிளட் டெஸ்டா இருக்கலாம், இல்ல இசிஜியா இருக்கலாம், இல்ல கிட்னிக்குள்ள டெஸ்டா இருக்கலாம், இல்லாட்டி ஹார்ட்டுக்குரிய டெஸ்டா இருக்கலாம். ஆனா அவர் உடம்புல என்ன பிரச்சனைன்றத நாடிய பிடிச்சோ ஸ்டெத்தை வச்சு கொமனாக பார்க்கிறேன். பார்த்து அவர்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு இதை கண்டுபிடிச்சா அதுல டீப்பாக டெஸ்ட்டுக்கு அனுப்புவேன். டெஸ்ட் பண்ணுறார். ம் அப்போ டாக்டர் சரி. மற்ற விஷயங்கள் மற்ற விஷயங்களும் அதே கருத்துல வரும். அப்ப இது சோதனை என்று எடுத்துக்கொள்ளணுமா பரிசோதனை என்று எடுத்துக்கொள்ளணுமா? முதல் சோதனை புற பரிசோதனை. பரிசோதனை அப்படி இது வாணிக்கு வந்த சோதனை. இல்லை இல்லை வாணிக்கு வர இல்லை. வாணி இல்லை எல்லாருக்கும். உங்கள் எல்லாருக்கும் போட்ட சோதனை வாணி. ஏனண்டா சும்மா நேற்று அது செக்கின் டெஸ்டிங்கன்னு ஏதோ ஒன்று வர அது சில நேரம் நாங்கள் ரெண்டையும் சூஸ் பண்ணுறோம். இப்போ ஒருவர் செக் பண்ணுறார், என்ன செக் பண்ணுறாருண்டுவோம், இல்லாட்டி என்ன டெஸ்ட் பண்ணுறார் அப்படின்ட்டு. இப்போ சும்மா டாக்டர் இல்லாமல் மற்ற வேறு விஷயங்கள்ல அவர் ஃபோன் பண்ணி என்ன செக் பண்ணுறாரு, நான் இருக்கிறோன்னு இல்லையாண்டு அதே நேரம் சொல்கிறோம், என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ ரெண்டையும் நாங்கள் அந்த நேரத்தில் சொல்கிறது படியினால தான் அப்போ எது எந்த இடத்துல எது பொருந்தும் அந்த ரெண்டு உண்டா என்றது என் பக்கமாக வந்தது. வித்தியாசம். ஆனா சில அர்த்தங்கள் உண்டா இருந்தாலும் அந்த எந்தெந்த இடத்துல நாங்கள் அதை சொல்லுகிறோமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறி. இப்ப ஜேமலருக்கு தெரியும், இந்த நெதர்லாந்து நாட்டிலேயும் இப்ப வேகம் என்றதுக்கு 4-5 விதமான சொற்களை இங்க பாவிக்கிறோம் தானே. வேகம் என்ற ஒரு சொல்லுக்கு சுபானி இப்ப நாங்கள் தமிழில் சொல்லும் பொழுது வேகம் அதிவேகம் என்று தான் சொல்லுவோம். வேகமாக போது அதிவேக சாலையில போறோன்னு சொல்லுவோம். முடிய அதுக்கு மிஞ்சி வேகத்துக்காக நாங்கள் வேற சொல்லு பாவிக்கிறோமா? இல்லத்தான் விரைவுன்னு சொல்றாரு. விரைவுன்னு சொல்லுவோம், கதின்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்ப அது எல்லா இடத்துக்கும் இப்ப விரைவா போகுது, புயரதம் விரைவா போகுது, வேகமா போகுது விரைவா போகுதுன்னு சொல்றோம். அது மாதிரி வேற சொற்களே நாங்கள் இப்ப எல்லா இதுக்கும் அது பாவிக்கிறோமா? இல்லத்தான் ஒரு அர்த்தமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் இல்லை, இந்த சொற்க தானே இல்லை நான் இப்போ ஜானட்சன் ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுறேன். சரியோ அவர் இன்னொருத்தர் ரெண்டாவதுல எடுக்கிறேன்ங்களேன். இப்போ அவர் இன்னொருத்தர் சொல்கிறார், வாணி என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, நம்ம கிட்ட நிற்கிறோன்னு இல்லையோன்ட்டு. நான் சொன்னது பொய்யோன்னு சொல்கிறார். அதே நேரம் திரும்ப சொல்கிறார், என்ன செக் பண்ணி பார்க்குறாரு, நம்ம கிட்ட நிற்கிறோன்னு இல்லையோன்ட்டு. அப்போ அந்த நேரம் ரெண்டு தான் நாங்கள் சொல்கிறோம். ரெண்டும் வித்தியாசமான சோதனை வேற, பரிசோதனை வேற. சோதனைன்னா மேலால இப்படி பார்த்துட்டு பரிசோதனை. இல்லை 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 நான் இப்போ அதுக்குள்ள இல்ல சொல்ல. இல்ல அது சரி, நீங்க சொன்ன சரியனண்டா. நீங்க அவட்ட கேட்க அவ சொல்றா நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறான். நான் அப்புறம் திருப்பி அதை அவ இன்னொரு ஆளு சொல்லிக்க அவ என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறான்னு சொல்றான். அது ரெண்டு வித்தியாசம். அவ தான் இருக்கிற நோட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறா. முதல் நீங்க அவ சொல்லுவா, அப்புறம் அவ இன்னொரு ஆளுக்கு சொல்லிக்க வாணி எனக்கு இப்படி சொல்லிட்டான்னு சொல்லுவா. இல்லை அதான் அப்போ ரெண்டும் மாதிரி செக்கு மாதிரி டெஸ்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். ரெண்டும் வித்தியாசம். அப்போ ரெண்டும் சொல்கிறோம். டெஸ்ட் பண்ணிட்டா டெஸ்ட் பண்ணி பாக்குறான்னு சொல்லுவினோம். செக் பண்ணி பாக்குறா, அப்புறம் உள்ளாந்து ஆராய்ஞ்சு பாக்குறா, சிஐடிவில பாக்குறா, உள்ளாந்து பாக்குறா. இல்லை நான் ஒன்றும் பார்க்கல. நான் நீங்கள் ஜமல் இருக்கிறீங்க, நான் அண்டல் இருக்கிறேன். சரியா? நீங்கள் இப்போ இன்றைக்கு சொல்கிறீங்கன்னு வைங்களேன், நான் நாளைக்கு இப்படி போகிறேன்டா. அப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. சரியோ? அப்போ நான் சும்மா கால் பண்ணி பார்க்குறேன், ஒரு உதாரணத்துக்கு தான். சரியா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜமல் கழிச்சு வாணி அதை நம்பாமல் என்ன செக் பண்ணி பார்க்குறான்னும் சொல்கிறீங்க, என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க. ரெண்டும் அந்த இடத்துல வருகுது. அதுதான் கேட்குறேன் நான். ரெண்டும் வித்தியாசம். ரெண்டும் சொன்னாங்க உச்சரிக்கிறோம் நாங்கள் தானே. அது
சோதனை இப்ப அப்படி பரிசோதனை. இப்ப அவ நேரடியா உங்கள்ட்ட கேப்ப நான் இருக்கிறோம் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களோன்னு கேப்ப. ஆனா அவ அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக்க இப்படி வாணி என்கிட்ட கேட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் மாறி சொல்லுவா. அப்படி இன்னொரு ஆளுக்கு சொல்லிக்கல அப்படி கேட்டேன்னு சொல்லி சொல்லுவேன். இதான் பரிசோதனை செய்றா. என்ன அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டு தானே. இல்ல இல்ல எல்லாம் வாணிஜா, அது குழப்பம் தானே. சோதனை கதைக்கு கேட்ட பரிசோதனை மாதிரி ரெண்டு தான் கதைக்கு வித்தியாசம். ரெண்டையும். அது சரியா? சோதனை பரிசோதனை ரெண்டு வித்தியாசம். சோதனை என்றா மேலால ஓ இல்லை இல்லை வித்தியாசம் தான் சொல்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சோதனைன்றது வேறு. சோதனை என்றா மேலால பார்த்துருப்பேன், கண்ணால உங்களை பார்க்குறா, சோதனிக்கிறா என்ன. அப்புறம் பரிசோதனைன்னா அதை நினைச்சேன் எல்லாத்தையும் உடுப்பலையும் கலட்டுங்க பொக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு. இல்லை இல்லை அதான் நான் இப்போ கேட்குறேன். செக்கிங் டெஸ்டிங். checking. இப்போ செக்கிங்குக்கு என்ன டெஸ்டிங்க்கு என்ன தமிழில் சொல்லுங்க. செக் பண்றதுண்டா அதான் சோதனை மற்ற சோதனை பரிசோதனை. பரிசோதனை என்றுதான் வரும். ரெண்டு தான் வரும். சோதனை பரிசோதனை. நான் ஏர்போர்ட்டுக்குள்ள வரும்போது என்ன செக் பண்ணாங்க. அப்ப அதை பாக்குறது பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பாக்குறது. டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்டா என் உடம்புல என்ன இருக்குதா ரத்த பரிசோதனை செய்யறதான் டெஸ்ட் பண்ணி பாக்குறது. டெஸ்ட் பண்ணி பாரு. அப்போ நீங்கள் உச்சரிக்கிறல்ல என்ன செக் பண்ணாரு. மேலோட்டமா பார்க்கலாம். அப்புறம் சூக்கத்துக்குள்ள என்ன இருக்குன்னு அவ இன்னும் deep ஆ பார்த்துட்டு அது மேலால மற்ற பார்க்குற அப்புறம் சுட்கேத்துக்குள்ள என்ன அது நீங்க உள்ளுக்குள்ள தான் கொண்டு இருக்குன்னு போய் பரிசோதிக்கிற ஆராய்வு ஆராய்ச்சி செய்கிறது. அது ஆராய்ச்சி பதில சோதனை ஒண்ணு ஆராய்ச்சி மிக்கதான் எல்லாம் சொல்லிடுவா. உண்டாகும். நான் ஏதாவது கண்டுட்டாருன்னா என்ன உடனே திறந்து பார்ப்பேன் என்ன உள்ளுக்கு. அதை செக் பண்ணுறாரு டெஸ்ட் பண்ணுறாரு. இப்ப நீங்க என்ன என்ன முதல் செக் பண்ணுவேன் அப்புறம் டெஸ்ட் பண்றேன் அதுக்கு என்ன இருக்குன்றது. நான் இப்ப வீட்டுல இருக்கிறேன்னு நீங்க எனக்கு அடிக்கடி டெலிஃபோன் பாக்குறது என்ன செக் பண்றது. நான் வீட்டுல இருக்கிறேன்னா இல்லையான்னு நீங்க என்ன செக் பண்றீங்க. அதை நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லிக்கல இப்படி வாணி என்ன இப்படி கேட்கறான்னு என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆழமா. ஓகே. ஆராய்வு ஒன்று ஆராய்ச்சி வந்து ஆராய்ச்சி. மேலோட்டமா பார்ப்பது, மற்றது வந்து ஆழமா பார்ப்பது. ஆராய்ச்சி. எனக்கு மேலால பார்க்கறது ஆழமா பார்க்கறது. மேலால பார்த்துட்டு எனக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது வருத்தம் இருக்குதா? ஆராய்ச்சி செய்யறதான் வருது. எனக்கு பரிசோதனை பரிசோதனை. நீங்க இப்ப நான் கதைக்கிற கதையில என்ன இவ சரியா நோமலா இருக்கிறாவான்னு பாக்குறதுல உங்களோட கதையை போட்டு போட்டு என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறது. இப்ப நீங்க தமிழோட விளையாடுற நேரத்துல நீங்க என்ன மடக்க நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்க. எனக்கு என்னோட பதிலுக்கு ஏற்ற மாதிரி சொல்றவங்க டெஸ்ட் பண்றீங்க. அது செக் பண்றது இல்லை, டெஸ்ட் பண்றீங்க. செக் பண்றது வேற, டெஸ்ட் பண்றது வேற வேற. ஓகே ரெண்டுக்கு நன்றி. வித்தியாசம். முதல் பாலன் சொன்ன மாதிரி இடம் பொருள் கேட்ட மாதிரி ஏவலை விட்டுட்டு அங்க வந்துட்டா நீங்க லெவல்ன்றது வாங்க ஜெயமாரி வந்துட்டு இடம் போன கிழமை என்னத்துல வந்து நாங்க ஏதோ நானும் தான் இல்லையான்னு கதை என்ன அது போன கிழமை ஜெயமாரி வந்தவர் இந்த கிழமை ஜெயம் வந்துட்டாரு. இல்ல எனக்கு ஈய கணக்குல ஜெயமாரியோட ஞாபகம் நேற்று ஈயோட தெரிஞ்சது. அப்ப எனக்கு வேற ஞாபகம் தான் வந்தது. சரி நாங்களும் தான் கூட சின்ன அந்த சின்ன இதுதான் சின்ன சாமான தானே சொன்னீங்க. எது என்ன அந்த சின்ன அதான் ஓடி தெரியும் இந்த பழப்பழம். இல்ல இல்ல இப்ப என்னன்னா இல்ல அது அந்த அதுக்கு ஈண்டு பேர் இல்ல அந்த பழங்கள்ல மொச்சு இருக்கும். அதுக்குள்ள அதான் சொல்றோம். அது அதுக்கு என்ன செய்யறது? அது எப்படி கொள்றது? பயங்கர இருட்டு ஒரு படையேற கவனம் போல இருக்கு. எல்லா முயற்சியும் செய்தாச்சுங்க. அப்ப உங்களோட வீட்டையும் தான் இருக்கு. சரி வரையில அப்ப எந்த வீட்டை மட்டும் இல்ல. அப்ப நான் சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். பொதுவா பாருங்க எவ்வளவு சந்தோஷப்படுறேன் நான். எல்லாம் கடைசியா அந்த இது இருக்கு இல்ல அந்த ஸ்டோப்ஸாக கூவர்ன்னு சொல்லுவோம். அந்த இது பிடிக்கிற ஆஸ்பிரேட் இதுன்னு சொல்லுவாங்க. அதுல சின்ன இருக்கு அது அந்த சார்ஜே தீதுன்ற அதால பிடிச்சா அதுக்குள்ள போகுது. எனக்கு என்ன இல்ல அது பழங்களுக்கா வருதா இல்ல சும்மா வருதா? என்ன பண்ணி அந்த கொசுவை சொல்றீங்க? இல்ல ஃப்ரூட் இதாண்டி சொல்றது. சும்மா அது சின்ன கொசுவும் இல்ல. அது கண்ணுக்கு தெரியுது இல்ல. அது பழங்களுக்கு வாரது பழங்கள்ல மொச்சி இருக்கு. அப்ப நான் தர்பூசணி இருக்குல்ல, தர்பூசணி இருக்குதല്ലോ அதுக்கும் பயங்கரமா வரும். இல்ல இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. உள்ளது வாழைப்பழம் தான். அப்ப அதுல பார்த்துட்டு வினிகரும் அந்த லிக்விட் இருக்குது நாங்க பிளேட்ஸ் கழுவோம் அதையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில ஒரு போல்ல வையண்டு கிடந்தது. அது ஒன்றும் இல்ல. அதுக்கு சரி வர இல்ல. மற்றது விரைமின் கொண்டு அதுக்கும் வரையில இருக்குது. இலையானு கிடைக்கிற ஸ்ப்ரே இல்லையா இலையானு சொல்ல இல்ல. இது பழங்களுக்கு வர பூச்சி. எங்கள் வீட்டிலையும் மணி இந்த பிரச்சனை வந்திருந்தா எங்களோட வீட்டுல இருக்கிறவர் என்ன செய்யறா, வாழைப்பழ தோல்களை அந்த வெங்காய தோல்களோட காய வச்சு அந்த அது பசலையாக்கி அதை போட்டுட்டு மண்ணை போட்டுட்டு கருவேப்பிள்ளைக்கு வச்சு விட்டேன். அது இந்த கொசு வந்து 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 கடைசியா மண்ணாலோடு அப்படியே தூக்கி கொண்டு போய் குப்பைவாளியில கட்டி போட்டு போட வேண்டி வந்தது. அது ஒரே இப்படியே கொசுவாயிருது. என்னடா வருது 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 வருதுன்னு பார்த்து பழங்கள் அதெல்லாம்
செக் பண்ணி பார்த்தது. ஆக அது எல்லாம் இந்த உருவலுக்கு தான் தோடுகள் அது போகுது கட்டி கட்டி அது போட்டு என்னன்னு வெளியில உருவாகுது போட்டு அதான பிரச்சனை. உடனே இப்ப இல்லாம இருந்தது இடையில இல்லாம இருந்துட்டு அப்புறம் இருந்தா போல அது அந்த வாழைப்பழங்கள் அந்த பழங்களை சுத்தி அப்படியே பழங்களுக்கு வரும். அந்த ராக்கெட் அந்த இந்த ராக்கெட் மாதிரி எலக்ட்ரிக்ல அது இல்லையானுக்கு தான்ன்றது அதாலையும் இல்ல பிடிக்கும். அது இல்லையானு அது இல்லையானுக்கு அப்ப அதுக்கு பிடிச்ச அதுக்கு கொண்டு வந்தாலும் அது அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி எங்க இருந்தது இல்லாம வேற பாக்குது. தண்ணி ஒரு பேசன்ல தண்ணியை வச்சுட்டோம்னா பக்கத்துல அதுல விழுமன்னு சொல்லுவாங்க. இல்ல தண்ணியும் வினிகரும் இந்த லிக்விட் அம்பிடுங்கன்னு சொல்லி இதுல ஒன்றும் இல்லை பார்க்க அது ஒன்றுமே அவ்வளோ இது இல்லை. சரியான எங்கள்கிட்ட இப்ப இல்ல வாணி எல்லாம் என்ன உதவியே இல்ல. நிறைய இருக்குது. நான் என்ன செய்யறேன்னா இப்ப அந்த பழங்கள் சாப்பிட்டா உடனே ஷாப்பிங் பேக்குகள் கட்டி கட்டி போட்டு வெளியில குப்பை பேக்கிலே அப்படியே கட்டின மணி போட்டு 2 நாளைக்கு ஒருக்கா உடனே அது இல்ல அது பழத்திலே வருது. நீங்க தோலை சொல்றீங்க பழங்களை சுத்தியே தெரியுது. ஈசன் என்ன சொல்றீங்க? உங்களை விட அப்படி இல்ல தெரியல. அது பருவ காலத்துல வர்றது பூச்சி சீசன் சமருக்கு தான் கூட வரும். இப்ப எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்துல பனம் பாடு போடுற காலத்துல பனங்கொசு வரும். அது கண்ணுல குத்தி கொண்டு கண்ணுக்குள்ள வந்து கொண்டு வைக்கும். அப்படியே அந்தந்த சில பூச்சிகளுக்கு அந்தந்த அது சீசனு கண்ணா. இது இப்ப இங்க இந்த விண்டர் வந்து வாங்குது சும்மா வாழைப்பழம் அந்த அப்பள சீசனுக்கு அதாவது கோடையில இருந்து மாறும் பொழுது இந்த ஸ்பெஷலாக பனம்பழம் இந்த வாழைப்பழத்துல இங்க வருது. வாழைப்பழமோ என்னத்தை திறந்து வைக்கிற பழத்துல அத வந்து நான்டா நினைக்கல இதுவரையில அதுக்குரிய தண்டவாட்டில போகுமா இருக்கும் என்ன? அது தண்டவாட்டில போகும். இல்ல ஆனா சும்மா திறந்து வைக்க நான் இந்த பாருங்க ஆனா இனி போவாத நினைக்கிறேன். இந்த ஹூவர் சின்ன கையில் அடிக்கிற ஹூவர் இதான் நாங்களும் இந்த வைக்கல அது வாழைப்பழம் வைக்கல இல்ல ஜெனரேஷனா போறங்க சொல்லுங்க. இந்த கூவரால இந்த கையில வைக்கிற கூவரால் இதை செய்தால் இதுல வந்துட்டு படிஞ்சிட்டு இருக்கும். ஆனா நிப்பாட்டி போட்டு புறவு வைக்கால் திரும்ப அடுத்த பேட்ச் வரும். அது வரும். என்ன இந்த பயல் வழியா அரைக்கொத்தி வாரமா இருக்க ஒரே தரத்தில் அழிக்க முடியாது. கடைசியா இந்த அக்கோளுக்கு போகும்போது ஒரு டின் பியரை வண்டி திறந்து வச்சா அது பியரை முழுக்க குடிச்சு முடிச்சுது. அது குடிச்சிட்டு போறிட்டு அது தள்ளாடி பிறந்து பியர் முடிஞ்சுது. நத்தைக்கு சொல்லுவாரு பியரையும் இன்னும் என்ன வைக்கட்டா. நான் சொல்லுவேன் நான் சிக்கன் பொரியல் உண்டா அதுல வைக்கல மற்றெல்லாம் வைக்க சொல்லுவேன். அது கூட அது பழகிட்டு இங்கத்தைய கோசம் வெள்ளக்கார கோசம் இல்ல வெள்ளக்கார இல்ல. அது மட்டுமல்ல நாங்களும் தான் எங்களுக்கு உடுப்ப மேல் அங்கியில கழிச்சு போட்டு கொஞ்ச நாளைக்கு பனியில கிடந்தோம்டா நாங்கள் அந்த பனியில வாழக்கூடிய அளவுக்கு நாங்கள் பழகிக்கொள்வோம். அடாப்டேஷன் நாங்கள் அங்க வெயில்ல வளர்ந்து போட்டு இங்க வந்து குளிர் பருவத்துல வாழ்றோம் தானே. இந்த கிளைமேட்டுக்கு நாங்க அடாப்டட் ஆயிட்டோம். அடாப்டேஷன் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அடாப்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதை பழகிக்கொள்ள வேணும். பழகினால் அது அடாப்ட் பண்ணப்படும். மற்ற நீங்க இந்த இதை விட்டுருவீங்க. அது இப்ப நான் நெதர்லாந்துக்கு போய் பார்த்தேன். நான் இப்ப டெஸ்ட்டுக்கு அடிச்சு பார்க்க டெஸ்ட்டுக்கு வந்து இந்த ப்ரூஃப் ஒன்று இருக்கு. இந்த ப்ரூஃப் பண்ணி பாக்குறது ஒன்று இருக்கு இல்ல ஒரு ப்ரூஃப் பண்றேன்னு சொல்றது தெரியுமா? நிரூபிக்கிறது நிச்சயிக்கிறதா இல்ல ப்ரூஃப் பண்ற. நீங்க ஒரு சாப்பாடு சரியா பாப்பீங்க சரியா சொன்ன சரி நிரூபிக்கிறது ப்ரூவ் பண்றதுன்னு சொன்னா இப்ப இங்க நெதர்லாந்துல அத இப்ப சாப்பாடு இப்ப கரையா சமைச்சு இருக்கிறோம் சரியா இருக்கொண்டு ஒரு பாக்குறது டெஸ்ட் பண்ணி பாக்குறது. அதுக்கு ப்ரூஃப் பண்றதும் இருக்கு. அது டெஸ்ட்ல டேஸ்ட் பண்றவன் நினைக்கிறேனா டேஸ்ட் பண்றது அது டேஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்றாரு. இன்னொருவர் வந்து இதெல்லாம் உப்பு புளி சரியா எல்லாம் சேர்த்து செக் பண்றாரு. அந்த டெஸ்டும் டெஸ்ட் தான் சரியோ. மற்றது வந்து சாதாரணமா அந்த டெஸ்ட் எழுதுறது தெரியும் தானே. இப்ப மாணவர்கள் எழுதுற டெஸ்ட் பரீட்சை. மற்றது இன்னொரு இதுக்கு சோதனை. அதாவது கடவுள் ஒரு பெரிய சோதனை பெரிய போர்ல ஒரு சோதனை செய்கிற கடவுள்னு சொல்லுவோம் இல்ல.
கடவுள் சோதனை செய்யிட்டார் அப்படின்னு அந்த டெஸ்ட்டும் இருக்குது. மற்றது இப்ப நாங்க இப்ப சேல்ஸ்மேன் ஆக்கள் இருந்தா உண்ட சின்ன நான் கொண்டு வருவேன் ஒரு மருந்து இதுன்னு சொன்னா அவங்க சின்ன சின்ன போதில் கொண்டு வருவேன் இல்ல அது டெஸ்ட் சின்ன சின்ன டெஸ்ட் போட்டு அதை டெஸ்ட் தான் சொல்றது. டெஸ்ட் போட்டு சாம்பிள் அந்த சாம்பிள் டெஸ்ட் சாம்பிளும் டெஸ்ட். மற்றது இங்க கூரிங்னு சொல்ற கூரிங்கன்னு இப்ப நான் கார் 1 வருஷத்துக்கு ஒருக்கா விடுவோம் இல்ல பழுது பார்க்க அந்த அதுக்கும் இருக்கு. அது வந்து கூரிங்னு சொல்றேன். அல்லது சாப்பாடு சரியா இருக்கும்னு இன்ஸ்பெக்டர் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து பாப்பேரே இல்ல அவர் பார்த்துட்டு அதுக்கு அவர் ஒரு இது அடிப்பேர். அதுக்கும் அந்த டெஸ்ட் தான் இந்த கூரிங்னு சொல்றது. அவர் வந்து சரியா அவர் நிஜா அந்த ஸ்நாக் பார் இருந்து அதுல சாப்பாடு புளியா இருந்தா அந்த சாப்பாடு எதன்னு போட்டு அவர் தான் கூரிங்னு சொல்றாரு. செக் பண்றாரா டெஸ்ட் பண்றாரா? டெஸ்ட் அது டெஸ்ட்டுக்காக புலவும் பேர் இது மற்ற சும்மா நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் இல்லை அதுவும் டெஸ்ட்டுக்கு தான் வருது. அது ப்ரொபியர்னு எங்களுக்கு இருக்கு அது ட்ரை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த டெஸ்ட் ட்ரை பண்ணுறது அதுவும் டெஸ்ட் இப்படி எக்கச்சக்கமாக இருக்கு இதுக்கு எது டெஸ்ட்ன்றதுக்கு. ஆனால் நீங்கள் மற்றதுக்கு செக் இருக்குல்லோ செக்ன்றதுக்கு ஒரு கொஞ்சம் தான் கிடக்கு. செக்ன்றது இது அக்கவுண்ட் அல்லது பில் இன்வாய்ஸ் இல்ல அது காசோல இல்ல அது வராது. இப்ப மற்ற செக் அது செக் சிஹெச்சிகே தானே. அது வந்து இதுக்குள்ளாம் வருது ரேக்கனிங்குள்ளாம் கொண்டு வராங்க பில் அக்கவுண்ட் அதுல மற்ற கண்ட்ரோல் வந்து தான் இது டெஸ்ட்டுக்கு வராது அது அது மற்ற அப்படியாண்டா செக்ல 2 இருக்கு தானே அப்படியாண்டா அது அந்த செக் அங்கால போகுது. இப்போ நாங்கள் வரப்படியது மற்ற செக். இப்போ இதை செக் பண்ணுறார் இதை இந்த பேக்குக்குள்ளே இது இருக்குன்றதை செக் பண்ணுறார் என்ன பொருட்கள் இருக்குது என்னக்கள் அது வேறு அல்ல வரும் அர்த்தம். ஒரு ஏவுகணை என்று சொன்னால் அது டெஸ்டிங்கா செக்கிங்கா? ஏவுகணை விடுறது 2 பேரும் நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணியணும் செக் பண்ணியணும். தமிழ்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா செக்குக்கும் டெஸ்ட்டுக்கும் என்ன தமிழ் சோதனை சோதனையும் பரிசோதனை மட்டும் சொன்னார்கள். நாங்கள் சோதனை பரிசோதனை வந்து லேபுகையில நடக்கிறது. அதான் பிளட் வந்து டெஸ்டிங் பிளட் செக்கிங்குக்கு 2ம் சொல்றோம் தானே. இப்ப ஒரு யூரினை கொண்டு போய் இதுக்கு நாங்கள் டெஸ்டிங்குக்கு கொடுக்குறோம் பிறகு செக்கிங்குக்கு போறோம். அப்ப அது 2க்கும் விரைவுல சோதனைக்கும் போறோம் பரிசோதனை செய்யவும் பார்க்கிறோம் போறோம். அந்த யூரினை கொண்டு போறதுக்கு யார் சொன்னது? டாக்டர் சொன்னது. சரி கொஞ்சம் ஒரு நிமிஷம். நீங்க யூரினை கொண்டு போறீங்க லெபார்டரிக்கு, ஏன் கொண்டு போறீங்க? யார் சொன்னது கொண்டு போவதுக்கு? டாக்டர் சொல்றாங்க. ரைட் டாக்டர் சொன்ன டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புறாரு. உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட நோய்க்குரிய இருக்குதா அந்த கிருமி இருக்குதா இல்லையான்ற ஒரு பகுதி சோதனை தான் அந்த டெஸ்ட். அப்ப யூரின்ல இருக்கிற சுகரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதா செக் பண்ணி பார்க்கறது? டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. டெஸ்ட் பண்றது. டெஸ்ட் வருமா? செக் பண்றதா? யூரினை எவ்வளவு சுகர் லெவல் இருக்கிறன்ற ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் சொல்றது. இவ்வளவு வீதம் இருக்கின்றது அது டெஸ்ட் முடிவா டெஸ்டின் முடிவாக வருகிறது. அதை செக் பண்ணின முடிவாக வருது. டெஸ்டிங் முடிவு. உங்களை ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டு அவர் டிசைட் பண்றாரு இது இருக்கலாம் என்றது சஸ்பிஷன்ல உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புறாரு. எனக்கு நடந்த சார் எனக்கு வயிற்றுக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு லூசியதுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு கேமரா விட்டு பார்த்து ஒரு பகுதி எடுத்து அனுப்பினவர் லேப்புக்கு டெஸ்ட் பண்ணுறாருக்கு. 3 கிழமை பிறகு திரும்பி வர சொல்லி போனான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் தந்தவர். அது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் பகுதி எடுத்து பார்த்துட்டு. ஓகே சரி வைத்தியத்துக்கு சரி மற்ற இதுகளுக்கு இது செக் இல்லை. இப்போ இவரோட சொன்னது போல் இப்போ ஏர்போர்ட்டில் நீங்கள் சுக்கத்தோட வாருங்க லக்கேஜோட ஏதோட டவுட் வந்துட்டுது. அப்போ அவர்கள் அங்கே செக் பண்ணுகிறார்கள். செக் பாயிண்ட் தான் இருக்கு டெஸ்ட் பாயிண்ட் இல்லை.
இல்லை செக் பண்ணுறேன் உங்களோட சூட்கேஸை லக்கேஜை பண்ணிட்டு செக்கிங் பாயிண்ட் தானே இருக்கு டெஸ்டிங் செக் பாயிண்ட்ல செக் இல்லை பண்றாங்க செக் பண்ணுறாங்க உங்களோட சூட்கேஸை பண்ணிட்டு திரும்ப அவங்களுக்கு ஒரு டவுட் வருது உங்களோட உடம்புகளில் தலைக்குள்ளே ஏதாவது வச்சு வந்திருப்பீங்கன்னு டெஸ்ட் பண்ணுறாங்க உங்களை செக்கா அந்த அதான் எனக்கு இப்போ செக் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அதையும் பண்ணுறது தான் இப்ப வாணி நீங்க சொன்ன அந்த இதுலயே இப்ப நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கல நாங்கள் இப்ப பெல்ட்ல சாமான போடுறோம் எல்லாம் அடிக்குது என்றால் எங்களுக்கு அது செக்கிங்கா டெஸ்டிங் செக்கிங் தானே செக்கிங்குக்குள்ள போட்டு நாங்கள் போறோம் அவங்க எல்லாம் அடிக்குதுன்னா திருப்பி அவங்க ஓபன் பண்ணி அது செக் பண்ணணும் செக் பண்ணுவான் டெஸ்ட் இல்ல அது செக் பண்ணணும் அப்புறம் அதுக்குள்ள ஒரு பொருளை கண்டுட்டான் ஒரு பவுடர் மாதிரி இருக்குண்டு அது சும்மா பவுடரா அல்லது இது மற்றதாண்டு பாக்குறதுக்கு அதை டெஸ்ட் பண்ணுவான் அந்த பவுடரை பார்த்து அதை டெஸ்ட் பண்ணுவான் செக் டெஸ்ட் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி தான் ஃபேமிலி தான் அது அதான் குடும்ப இதோட தான் எல்லாம் பேரும் டெஸ்ட் பண்ணியும் பாப்பான் சாப்பிட்டு பாப்பான் அதுக்குள்ள உள்ள விஷயத்தையும் பாப்பான் மேலோட்டமா செய்யலாம் நினைக்கிறேன் டெஸ்ட் பண்றது கொஞ்சம் டீப் போல ஆழமா போய் செய்யறது டெஸ்ட் பண்றது ஆழமா அதான் இவர்கள் சொன்னது போல யாரோட சொன்னாலும் உங்களோட பாரியாருன்னு சொன்னார்கள் சோதனை பரிசோதனையாண்டு சொல்லியிருக்கேன் நம்ம பரிசோதனைன்றது ஆழமா அப்படி டெஸ்ட் எதுக்கு பரிசோதனை எதுக்கு சொன்னாங்க டெஸ்ட்டுக்கா செக்குக்கு சோதனை அப்ப செக் வந்து அந்த கொஞ்சம் ஆரம்பம் மாதிரி பரிசோதனை வந்து கொஞ்சம் ஆழமா போய் செய்யறது லேபரட்டரியில நாங்க டெஸ்ட் செய்யறதுல பரிசோதனை என்ன செய்யறாங்க ஆழமா தான் போறோம் ரசாயன பொருட்களை எடுத்து அதுக்கு கலந்து இதாண்டு அதுகளை தானே செய்யறோம் பரிசோதனை ஆஸ்பத்திரிக்கும் பரிசோதனை இதண்டு இருக்கு சோதனை இதண்டு இல்ல நிலையம் உண்டு பரிசோதிக்கிற ஒரு இதாண்டு இருக்காங்க அப்ப அது டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஆழமானது செக் வந்து அது நோம்பலா மேலோட்டமா இப்ப நல்லா டாக்டர் முதல் பார்க்குற இது அல்லது போலீஸ் இதாண்டு கண்டவனை பார்க்குறேன் அல்லது நீங்கள் விமான நிலையத்தில் சொன்ன மாதிரி ஒரு சந்தேகம் உண்டா அதை பார்க்குறேன் செக் இருக்கு அப்ப உதயம் நாங்க கேட்டதுகள் என்னன்னா இப்ப ஒரு ஆளை வந்து சொல்லுவார்கள் தானே செக் வச்சு பிடிக்க வேண்டும் அப்படி என்றால் அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கு அந்த செக் இந்த செக் கொண்டு பாருங்க அது இந்த செக்குக்கு வருமா இல்ல அந்த சிஹெச்சிசிக்கு வருமா அந்த செக் அதான் சொல்லிட்டு நாங்கள் செக் வச்சு பிடிச்சேன்னு தானே சொல்றோம் கதை நாங்கள் சொல்றோம் சிஹெச்சிசிக்கு தானே வரும் செக் பாயிண்ட்ல மேலதிக அவர்கள் ஸ்பெஷல் யூனிட்டுக்கு அனுப்புவாங்க அவர்களோட ட்ரக்ஸ் இருக்கா இல்ல பாம்பு இருக்கா இல்ல அது இருக்கா அது டெஸ்ட் அவருக்கு செக் வச்சுட்டாங்கன்னு சொல்றேன் அந்த செக் சரியோன்றது பாருங்க அவருக்கு செக் வச்சாச்சு அப்படி அவருக்கு நல்ல ஆப்பு அது அவருக்கு செக் வச்சாங்கன்னா ஆப்பு அது ஒரு பேஜ் தமிழ்ல சொல்றது அது ஒரு பேஜ் தமிழ் அதாவது அவரை குறி வச்சு பிடிச்சிட்டாரு குறி வச்சு பிடிச்சது பல போட்டு பிடிச்சிட்டாரு செக் தான் அவருக்கு செக் வச்சாச்சு சொல்லுவோம் இல்ல அது இந்த செக் ஆப்போன்னு சொல்லி அதுக்கு என்ன விளக்கமாக தாரீங்களா ஆப்போண்டா என்ன ஆப்பு ஒரு உலகத்துக்கு ஆபத்து இது அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்க ஆப்போண்டா என்னன்னா ஒரு கருவி தானே சின்ன கருவி அதான் ஆப்பு பேச்சு தமிழ் இறுகி விட்டார் அதில் அகப்பட்டு விட்டார் அகப்பட்டு விட்டார் அது இறுகிட்டார் அதாவது ரெண்டு சைட்டாலையும் இல்ல அப்படி இப்ப நான் வந்து சொன்னாக்க ஆப்போசிட்டேன் அதான் என்ன மாட்டி விட்டீங்க தப்பு இல்லாத அளவுக்கு மாட்டி விட்டீங்க அதான் ஓகே இறுக்கி விட்டுட்டேன் தேசத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட் போயிட்டான் ஐயா என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டான் மாட்டி விட்டுட்டேன் ஆப்பிள் தவறவங்களா தானே மாலை விட்டுட்டு இழுத்து விட்டது இதுதான் தமிழ் இதுதான் தமிழ் தமிழ் என்ன ஆப்பிள் விளங்கல்ல ஆப்பிள் தவறங்கன்னு கேள்விப்படையிலையா ஆப்பிள்
அது வாழை அதுக்க விட்டுட்டு அந்த ஆப்பு இருந்த இடவழிக்க வாழை விட்டுட்டு ஆப்பழுத்த மாதிரி தான் கதை. கதை ஆப்பழுத்தக்குறாங்க. ம் சரி, இப்ப செக்கு இன்னும் கிளியர் இல்லை கனவேருக்கு. இல்லை கிளியராக இருந்தாலும் சில நேரங்களில் அது ரெண்டையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஒரு நேரத்தில்னு சொல்ல வரேன். அதுதான் சும்மா கேட்டது. இப்போ நேற்று ஏதோ ஒன்றில் வந்த மாதிரி தான் நான் எழுதி வச்சு போட்டு சரி நாளைக்கு விட்டா போச்சு சின்ன சின்ன டவுட்டால கிளியர் பண்ணுவோமே விட்டுட்டு. இலக்கியம் போட போறேன்டா, நீங்கள் மறந்து போடுங்க. சரி நன்றி. இலக்கியம் இருக்கு, ஜெயம் அவர்கள் அனுப்பியிருக்கிறீங்களா இலக்கியம்? சரி நான் போடுறேன். ஓகே நன்றி. நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.